ஹலோ கைஸ், வெல்கம் டு வரைக்கும். இப்போ நம்ம வந்து பார்ட் 33 அதுதான் கைஸ் பார்க்கணும். இல்லை சாப்டர்க்குள்ளே போகலாம் கைஸ். சாப்டர் ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி ஹீரோ வந்து அந்த ஒய்ஃபை வந்து டிஃபீட் பண்ணியிருப்பார்ல கைஸ், அதை பற்றி தான் ரெண்டு பேரும் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போது அந்த ஒய்ஃப் இருந்துட்டு இந்த மாதிரி எங்கள் மாஸ்டர் நான் வந்து இந்த மாதிரி ஆர்ஆர்சீல்டு யூஸ் பண்ணேன், ஆனால் வந்து நீங்கள் வந்து எனக்கு பின்னாடி வந்து டக்குன்னு வந்து என்னை வந்து வெட்டிட்டீங்க முதுகில், இதை வந்து நான் எதிர்பார்க்கல, இது வந்து நீங்கள் எப்போ இருந்து பிளான் பண்ணிங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு நான் வந்து இது வந்து இந்த மேட்ச் ஸ்டார்டிங்லேயே வந்து இதை வந்து நான் பிளான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ரெண்டு பேருமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி டிஸ்கஸ் பண்ணிட்டு அவர் வந்துட்டு நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க யங் மாஸ்டர், இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து இந்த எம்பையர்லேயே வந்து டைகர் கிங்டத்துலேயே வந்து ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு கார்டை வந்து தோக்கடிச்சிருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி எம்பையரில் வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் சேர்ந்தவங்களை வந்து நீங்கள் தோக்கடிச்சிருக்கிறீங்க, அதுவும் உங்கள் 16 வயசு ஆகிறதுக்கு முன்னாடி. ஹீரோ வந்து 15 வயசில் இந்த மாதிரி தோக்கடிச்சிருப்பார் கைஸ். அப்படி அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து இந்த மோர்கான் இருப்பான்ல கைஸ், அவன் வந்துட்டு இந்த மாதிரி கிட் ஜின் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவன் டக்குன்னு அங்கே வந்துட்டு இருக்கிறான். அப்படி வந்துட்டு இருக்கும்போது மோர்கான் வா அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு இருக்கும்போது இரு நீ சொன்னீங்கள அந்த ஃபினக்ஸ் அதை டக்குன்னு சமான் பண்ணு, நான் வந்து உன்னை கன்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு என்னன்னே தெரியாமல் முழிச்சிட்டு கைஸ். ஏன்னா வந்து ஹீரோவுக்கு வந்து அது தெரியாது, அந்த டெஸ்ட்டுங்கிறது வந்து ஹீரோ தான் வந்து அந்த அந்த பேர்டு வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம், அதுதான் வந்து ஹீரோ சூஸ் பண்ணியிருக்குங்க. இந்த ஹீரோ சம்மனிங் இதுலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களால வந்து அந்த பேர்டை வந்து சூஸ் பண்ண முடியாது, அந்த பேர்டு தான் வந்து அவங்கள பர்சனலாக சூஸ் பண்ணும். அப்படி வந்து ஹீரோ வந்துட்டு மறுபடியும் அந்த டெஸ்ட்டுங்கிற அந்த ஃபினக்ஸை வந்து சமன் பண்ணுறாரு கைஸ். அப்படி ஹீரோ வந்து அந்த சமன் பண்ணோடனே அதை பார்த்துட்டு அந்த சில்வர் ட்ராகன் இருப்பாள்ல, அவள் வந்து எப்படி ஹியூமன் முன்னாடி கர்வத்தோட ஒரு ஹானரோடு நடந்துகிட்டு இருப்பா, அவங்க மண்டையில் ஒரு திமிரு இருக்கும், ட்ராகனுங்கிற ஒரு திமிரு இருக்கும். ஆனால் அந்த பறவை பார்த்தோன்னே போய் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக அதுக்கு வந்து தலை குனிஞ்சு உங்களை வந்து பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஃப்ளேமோட மாஸ்டர் அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பா கைஸ். அதாவது ஃப்ளேமின் கடவுள் அப்படின்னு அந்த ட்ராகன்லேயே ஒரு ட்ராகன் இருக்குங்க கைஸ் அங்கே, அதுதான் இந்த ஜிப்ஃபில் ஃபேமிலிஸ் அந்த ரெட் ட்ராகன் இருக்கும்ல, அது வந்து அந்த ட்ராகனோட யூனிக் பவர் வந்து ஃபயரை கண்ட்ரோல் பண்ணுறது. இந்த உலகத்தில் வந்து இருக்கிற எல்லா ஃப்ளேமையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணுற ட்ராகன் தான் அது. அந்த அந்த கார்டுக்கு வந்து அந்த பவர் கைஸ், அதுவுமே வந்து ரொம்ப ஒரு பழமையான ஒரு ட்ராகன் தான் இவங்கள மாதிரி. ஆனால் இதை பற்றி அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பிளாக் ட்ராகன் வந்துட்டு இந்த மாதிரி பார்த்துட்டு ஆமாம் உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது வேர்த்து ஊற்றிட்டு தான் கைஸ் பேசிகிட்டு இருக்கும். இது மாதிரி அது வந்து மரியாதை கொடுக்காது, இந்த சில்வர் ட்ராகன் மாதிரி அது மரியாதை கொடுக்காம நின்றுட்டு தான் பேசிகிட்டு இருக்கும். அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த ஃபினக்ஸ் வந்து என்ன நினச்சுன்னே தெரில, கடுப்பில் போய் அந்த ட்ராகன் இருக்கும்ல கைஸ் அதில் வந்து கொத்துன்னு கொத்திக்கிட்டு இருக்கும். அந்த ட்ராகன்ட்டே இரு நீ வந்து எதுக்கு கொத்துற, ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது அது வந்து கொத்திக்கிட்டே இருக்குங்க கைஸ். அதை பார்த்துட்டு அந்த இவன் இருப்பான்ல கைஸ் கோஸ்ட் பிளேயர்ன்ட்டு அவனுக்கே தெரியாமல் ஒரு மாதிரி ஹாப்பி ஆகிட்டு இருப்பான். ஏன்னா இந்த பிளாக் ட்ராகன் போட்டு இவனை போட்டு பாடுபடுத்திகிட்டு இருக்குங்க கைஸ். ட்ராகனுங்கிற ஒரே ஒரு காரணத்தினால இந்த மாதிரி கோஸ்ட் பிளேயரை போட்டு இந்த மாதிரி பாடுபடுத்திகிட்டு இருக்கும். அதனால வந்து அவன் வந்து இந்த ஃபினக்ஸ் வந்து அந்த ட்ராகனை கொத்துறது மூலமாக அது மூலமாக வந்து அது என்ன சொல்கிறது ஒரு மாதிரி ஹாப்பினஸ் வந்து அவனுக்கு கிடைக்கும். அவன்ட்டு அந்த மாதிரி மைண்டுக்குள்ளே நினச்சிப்பான், என்ன இது வந்து ரெஃப்ரெஷிங்கான ஃபீலிங்காக இருக்குது, இது வந்து இதுக்கு முன்னாடி வந்து அனுபவிச்சதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்புறம் அந்த ட்ராகன்ட்டு இரு நான் அப்பாலஜிஸ் பண்ணுறேன், நான் வந்து மன்னிப்பு கேட்குறேன், இரு எனக்கு கொத்தாத அப்படின்னு சொல்லும்போது அது கொத்திக்கிட்டே இருக்குங்க. அப்படி கொத்திக்கிட்டே இருக்கும்போது இந்த ட்ராகன்ட்டு கிட் நீ தயவுசெய்து இந்த எல்டரை வந்து திரும்ப உன்னோட சம்மனிங் இதுக்கு ஓல்டுக்கே அனுப்பு சீக்கிரமாக, ஏன்னா வந்து இதை இப்போ இது வலி தாங்க முடியல அப்படின்னு சொல்லும்போது ஹீரோன்ட்டு அதை திரும்ப வந்து அந்த ரிலாமுக்கே அனுப்பிச்சிடுவாங்க. அப்படி இருக்கும்போது வந்துட்டு இவனை வந்து நான் திரும்ப பார்ப்பேன்னு நான் நினச்சும் கூட பார்க்கலன்னு சொல்லி இந்த மோர்கான் சொல்லிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஹீரோ வந்துட்டு என்ன மோர்கான் நீ சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு புரியுது கிட் நீ என்ன கேட்க வரேன்னு, எங்களை மாதிரி ஒரு கர்வமுடி ட்ராகன் வந்து ஏன் அந்த பறவைக்கு முன்னாடி போய் இப்படி பயந்து போய் நடுங்கி பேசிகிட்டு இருக்கேன்னு தானே கேட்க வர்ற, அந்த ஃபினக்ஸோட டெஸ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த பறவையோட உண்மையான உருவம் வந்து இது கிடையாது, அது வந்து ஃபயர் ரிலம் அப்படின்னு ஒரு இடம் இருக்குங்க வேறு டைமென்ஷன். அந்த ரிலமத்தை வந்து பழைய கடவுள்களுக்கே வந்து அந்த ரிலமோட பேர் உண்மையான பேர் என்னன்னு தெரியாது அப்படின்னு சொல்லும்போது ஹீரோன்ட்டு ஏன்னா கடவுளுக்கே தெரியாது, அப்போ கடவுளை விட அந்த இடம் இப்போ ரொம்ப பழமையானதா அப்படி சொல்லும்போது அந்த ட்ராகன்ட்டு ஆமாம் அப்படின்னு சொல்லுங்க அந்த மோரக்கான் வந்துட்டு
அந்த வேர்ல்டு அதாவது இவங்க இருக்கிறது வந்து வேறு டைமென்ஷன். ஹீரோ சமனிங் வேர்ல்டு அது சமனிங் மூலமாக வந்து அந்த realmல இருக்கிற ஒரு பவர்ஃபுல்லான ஒரு என்டிட்டி வந்து ஹீரோ வந்து இந்த வேர்ல்டுக்கு வந்து சமன் பண்ணுறாரு. ஒரு கேட் மாதிரி ஓப்பன் ஆகி வருது கைஸ். உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். இந்த போர்ட்டல் மாதிரி இப்போது ரீசெண்டாக கூட நம்ம ஜீவா படம் வந்து பிளாக் அப்படின்னு சொல்லி அதுலேயே வந்து இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி டைமென்ஷன் மாதிரி அங்கே அதில் ஒரு போர்ட்டலை ஓப்பன் பண்ணி தான் ஹீரோ அது மூலமாக தான் வந்து இந்த ஃபினாக்ஸை வந்து அது சமன் பண்ணுறாரு. அப்புறம் அந்த மூர்க்கா இருந்துட்டு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குது. இந்த மாதிரி அந்த ஃபினாக்ஸோட உண்மையான ரூபம் வந்து வேறு மாதிரி இருக்கும். அது வந்து இந்த மாதிரி இருக்காது. இந்த மாதிரி பரரூபத்தில் இருக்குது சிறுசா. ஆனால் அது உண்மையான பவரே வேறு மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி அந்த அந்த இடத்துல வந்து அந்த ஃபயர் நிலத்தில் வந்து அங்கே எந்த என்டிட்டிஸ் இருக்குதோ அவங்களோட பவர் மட்டும் தான் ஒர்க் ஆகுமே தவிர்த்து இந்த கடவுளோட பவரும் இந்த காடு இந்த கான்ட்ராக்ட் இந்த ட்ராகனோட பவர் எதுவுமே ஒர்க் ஆகுது கைஸ். இப்போ இந்த ஜிப்பில் ஃபேமிலியில் வந்து இந்த ரெட் ட்ராகன் இருக்குங்களா, அதுதான் வந்து இந்த எர்த்தில் இருக்கிற எல்லா ஃப்ளேமுக்குமே வந்து ஒரு கண்ட்ரோலர் மாதிரி. அது நினச்சா இந்த உலகத்துக்கு இருக்கிற எல்லா ஃபயரையுமே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனால் அதனாலேயே வந்து இந்த ஃபயர் நிலத்தில் வந்து அதனால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா வந்து அந்த அந்த இடத்த ஆள்றது வந்து வேறு க்ரீச்சர்ஸ். அந்த க்ரீச்சர்ஸில் அந்த க்ரீச்சர்ஸுக்கெல்லாம் வந்து இந்த கடவுள்களோடவே வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானவங்க. இந்த சோல் ரேட்டோடவே வந்து இப்போ அந்த டெஸ்ஸுங்கிற அந்த க்ரியேச்சருக்கு வந்து அந்த ஃபினக்ஸுக்கு வந்து பவர் ஜாஸ்தி கைஸ். இந்த மாதிரி வந்து நாங்கள் அந்த ஃபயர் இடத்துலேருந்து தான் வந்து இந்த மாதிரி இடத்துக்கு வந்து மைக்ரேட் ஆகி வந்தோம். அதாவது அங்கேருந்து நாங்கள் வந்து இங்கேருந்து வந்தோம். அப்படி வரும்போது வந்து ஒரு நாங்கள் அதாவது இந்த பிளாக் ட்ராகன் அப்புறம் சில கடவுள்கள் வந்திருப்பாங்க. ஒரு 12 காட்ஸ் வந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சில்வர் ட்ராகனும் வந்திருக்கும். அப்படி வந்துட்டு இருக்கும்போது வந்து இருந்துட்டு அந்த டைமில் வந்து சில கடவுள்களும் சில ட்ராகனும் வந்து இந்த மாதிரி அந்த ஃபினக்ஸை வந்து கடுப்பை கலப்படங்காட்டி வந்து அந்த டைமில் தான் வந்து அந்த ஃபினக்ஸோட பவரைவே வந்து இவங்க எல்லாருமே வந்து ஒரு விட்னஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து அந்த ஃபினக்ஸுங்கிற அந்த க்ரீச்சர் வந்து அந்த டெஸ்ஸுங்கிற பறவை வந்து 5 கடவுள்களை வந்து எரிச்சே கொண்டிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அது கணக்கே வைக்க முடியாத அளவுக்கு நிறைய ட்ராகனை வந்து அது வந்து ஈஸியாக வந்து போட்டு தள்ளியிருக்கும். அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது ஹீரோ இருந்துட்டு அதை அந்த மோர்க்கான் இருந்துட்டு ஹீரோ கிட்ட, ஆனால் அப்படிப்பட்ட ஒரு என்டிட்டி வந்து உன்னை ஏன் வந்து சூஸ் பண்ணும், அவன் வந்து உன்னை நினச்சான்னா உன்னை இங்கேயே போட்டு தெளிட முடியும். ஆனால் எப்படி இருந்தாலும் வந்து அதுக்காக அப்படி அவன் பண்ணுற மாதிரி தான் வந்து உன்னை சூஸே பண்ணியிருக்க மாட்டான் என்னமோ கிட்ட. அவன் வந்து உன்னை வந்து சூஸ் பண்ணதுக்கு வந்து அவன் ரொம்ப ஹாப்பியானான்னு சொல்லி அதை வந்து என்கிட்ட சொல்ல சொன்னான் அவங்ககிட்ட அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு, அப்படின்னா நான் வந்து அந்த டெஸ்ஸுங்கிற அந்த க்ரீச்சரோட ஃபுல் பவர் வந்து இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தால் நான் ஈஸியாகவே இந்த உலகத்தை வந்து கேப்சர் பண்ணி அது கீழே ஆட்டி படிக்க முடியுமா அப்படின்னு சொல்லும்போது அந்த மோரக்கான் வந்துட்டு, நீ சொல்கிறது உண்மை தான், ஆனால் அந்த மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா வந்து இது ரிலம் விட்டு ரிலம் மாறுறங்காட்டி ஒரு சில பெனால்ட்டிஸ் இருக்குது. அதுக்குன்னு ஒரு என்ன சொல்கிறது கைஸ், ஒரு அது அந்த ரிலமில் அது பவர்ஃபுல்லான க்ரீச்சராக இருந்தாலும் இந்த வேர்ல்டில் வந்து அதோட ஃபுல் பவர் வந்து அதனால் யூஸ் பண்ண முடியாது. அது வந்து பெனால்ட்டி மாதிரி. அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு நினைக்கிறாரு கைஸ், இந்த மாதிரி அந்த ஜிப்பில் ஃபேமிலியோட ட்ராகன் அந்த பேட்ரியாக் இருக்கான்ல கைஸ், அவனோட கான்ட்ராக்டர் ட்ராகன் தான் அந்த ஃப்ளேமை கண்ட்ரோல் பண்ணுற அந்த ட்ராகன். அப்படி வந்து எங்கள் ஜிப்பில் ஃபேமிலிக்கும் இந்த ரன்சாண்டல் ஃபேமிலிக்கும் வந்து இந்த மாதிரி வார் ஸ்டார்ட் ஆச்சுன்னா இந்த மாதிரி டெஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோ திங்க் பண்ணிகிட்டு இருப்பார் கைஸ். அதாவது இந்த ட்ராகன்ஸ் கடவுள்ஸ் இதெல்லாமே பார்த்து பயப்படுற ஒரு க்ரீச்சர்ஸ் இருக்கிற இடம் தான் அந்த ஃபயர் ரிலம் அப்படிங்கிற ஒரு இடம். அதுலேயே வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான க்ரீச்சர்ஸ் தான் வந்து இந்த ஃபினாக்ஸுங்கிறது. இந்த ஃபினாக்ஸ்னால் இந்த ஃபினாக்ஸ் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய க்ரீச்சர்ஸும் கூட இருக்கலாம் கைஸ். ஆனால் அது வந்து இது வரைக்கும் என்னென்ன க்ரீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லப்படல. சில சமயம் ட்ராகனாக இருக்கலாம். அந்த மாதிரி அது வேறு சில டைமென்ஷன்லேருந்து அது என்ன சொல்கிறது, அதுக்கு சம்மந்தமே இல்லாத க்ரீச்சர்ஸ். அதாவது இந்த க்ரீச்சர்ஸ்லாம் வந்து இந்த கடவுளோட பவர்ஃபுல்லான ஒரு க்ரீச்சர்ஸ் தான் வந்து அந்த ஃபயர் ரிலத்தில் இருக்கிற க்ரீச்சர்ஸ். இப்போ வந்து சீன் அப்படியே அங்கே கட்டாது. அப்படி கட்டாயின்னு இந்த அவங்க அப்பா வந்துட்டு இந்த மாதிரி பேப்பரில் வந்து படிச்சுட்டு இந்த மாதிரி ஹீரோ வந்து அந்த ஒய்ஃபை தோக்கடிச்சிருப்பான். அதுலாம் வந்து நோட்டீஸ் பண்ணி அவன் வந்து எல்லாத்தையுமே எழுதி வச்சுருக்கான். அப்படி எழுதி வச்சுட்டு இருக்கும்போது அவங்க அப்பா வந்துட்டு, இந்த மாதிரி என்னோடய யங்கஸ்ட்டு சன் வந்து இந்த மாதிரி டெஸ்ஸை வந்து சமன் பண்ணுவான்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல, இது உண்மையிலேயே எதிர்பார்க்காத விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த ஹெர்மன் ஃபேமிலின்னு ஒரு ஃபேமிலி பற்றி அவன் வந்து அந்த காட்கிட்ட விசாரிச்சுட்டு இருப்பாங்க. ஹெர்மன் ஃபேமிலி அதாவது இந்த உலகமே வந்து சொன்னல கைஸ், பாதி வந்து மெஜிஷியன்ஸ் ஆடுறாங்க, பாதி வந்து ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் ஆடுறாங்க. அந்த ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்பில் வந்து இருக்கிறதுலே பவர்ஃபுல் தான் ரன்சாண்டல். அதே மாதிரி இந்த மேஜிக்கில் பவர்ஃபுல்லான ஃபேமிலி தான் வந்து இந்த ஜிப்பில். ரன்சாண்டல் மட்டுமே வந்து மேஜிக் அந்த ஸ்வாட் யூஸ் பண்ணுற ஃபேமிலி கிடையாது கைஸ். நிறைய பிரான்ச்சஸாக பிரிஞ்சிருக்கும்.
அந்த ஸ்வாட்ஸ் யூஸ் பண்ணுறது ரன்சாண்டலில் பிரிஞ்சிருக்காது, தனித்தனியாக ஒரு கிளானாக பிரிஞ்சிருக்குங்க கைஸ். அப்படி சொல்லப்போனால் அந்த ஹெர்மன் அப்படின்னு சொல்கிற ஒரு கிளானை சேர்ந்தவன் தான் வந்து இந்த டனேட் அப்படின்னு ஒரு டினேட் அப்படின்னு ஏதோ ஒரு பேர் கைஸ். இந்த என்ன புதுசாக பேராக இருக்குது கைஸ், வாய்க்குள்ளேயே நுழைய மாட்டேங்குது. அந்த மாதிரி அவனை பற்றி அவன் வந்து விசாரிச்சுட்டு இருப்பான். ஏன்னா வந்து இந்த மாதிரி அந்த பேட்ரியாக் இருப்பான் கைஸ், ரன்சாண்டல் பேட்ரியாக். அவன் வந்து இந்த மாதிரி த்ரோனை அட்டைன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஹெர்மன்னு சொல்கிற இப்போ கரண்ட் அந்த ஹெர்மனில் வந்து ஒரு பேட்ரியாக் இருப்பாங்க கைஸ். அவன் வந்து இந்த மாதிரி அந்த பேட்ரியாக் வந்து, அதாவது நம்ம ரன்சாண்டல் பேட்ரியாக் வந்து த்ரோனை அட்டைன் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 பேருமே வந்து இந்த மாதிரி ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்பில் வந்து ஈக்குவலாக இருக்காங்கன்னு சொல்லி நிறைய சில இடங்களில் பேசப்பட்டுச்சு. அப்படி அந்த ஹெர்மனில் இருக்கிற பேட்ரியாக்கோட ரொம்ப ட்ரெஷர் பண்ணுற ஒரு கிராண்ட் சில்ட்ரன் தான் வந்து இந்த மாதிரி காஸ்மோஸ் காம்படிஷன் பைரேட்ஸ் நடத்துகிற காம்படிஷனில் வந்து கலந்துக்கு போகிறான். அந்த இடத்துக்கு வந்து இந்த மாதிரி யங்கஸ்ட் அனுப்பி அப்படின்னு சொல்லி அந்த காடு வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ சீனங்க கட்டாயி அந்த இவன் இருப்பான்ல அந்த கோஸ்ட் பிளேயர், அவன் வந்து இந்த மாதிரி ஹீரோ கிட்ட வந்து இந்த மாதிரி காஸ்மோஸ் காம்படிஷனில் போய் நீங்கள் கலந்துக்க யங் மாஸ்டர், அது வந்து நீங்கள் வந்து இன்னும் உங்களோட பவர் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து நல்ல வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து ஹீரோ கிட்ட வந்து மண்டையை கழுவிட்டு இருப்பாங்க. ஹீரோ வந்துட்டு அவரே மனசுக்குள்ளே நினைக்கிறாரு. அப்போ வந்து எங்கள் அப்பா வந்து இந்த மாதிரி கேஷலில் வந்து இதைத்தான் இவன்கிட்ட பேசியிருக்கிறாரு போல், இந்த மாதிரி வந்து என்னோடய விஷயத்தையெல்லாம் வந்து அவர் வந்து இவன் வந்து நியூஸ் கொடுத்துட்ருக்கான். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி எங்கள் அப்பா தான் வந்து இந்த மாதிரி அந்த காஸ்மோஸுங்கிற காம்படிஷன் வந்து கலந்துக்க சொல்லியிருக்காரு. ஏன்னா வந்து ஹீரோ அதில் கலந்துக்கிட்டால் வந்து ஹீரோனால் வந்து மேஜிக் ஷேடோ எனர்ஜி எதுவுமே யூஸ் பண்ண முடியாது, இந்த மாதிரி ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அவங்க அப்பா வந்து ஒரு சின்னதாக ஒரு டெஸ்ட் மாதிரி வச்சுருப்பார் கேஷ். அவர் வந்து இப்போ மேஜிக் எல்லாத்துலேயும் வந்து 6 ஸ்டார் வந்து அட்டைன் பண்ணியிருப்பார். ஆனால் அவருக்கு வந்து அது மட்டும் பார்த்தா அவர் வந்து ரன்சாண்டலாக ஒரு ஃபேமிலி மெம்பராக வந்து அவன் ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லி தான் அந்த காஸ்மோஸுங்கிற ஒரு காம்படிஷனுக்கு வந்து அனுப்பி வச்சுருப்பாங்க, அந்த இன்விடேஷன் மாதிரி. முதல்ல வந்து ஹீரோ வந்து போக மாட்டேன்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் அவன் சும்மா பேசி மண்டையை கழுவிட்டே இருக்கிறங்காட்டி அவனும் புரிஞ்சுட்டு சரி போகிறா அப்படின்னு சொல்லி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ மட்டுமே தான் அங்கே தனியாக போவார். அங்கே கில்லி மோரக்கான்னு யாருமே போயிருக்க மாட்டாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது வந்து அவர் நினச்சிட்டே போயிட்டுருக்காரு, இந்த காஸ்மோஸ் காம்படிஷனுங்கிறது வந்து ஒரு பைரேட் நடத்துகிற காம்படிஷன், இதில் வந்து சில டேட்டி ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க ஃபைட்டிங்கில், இது மூலமாக நான் ஆப்போனண்ட்டை கொல்லலாம், ப்ரிகாஷனாக வந்து நம்ம அவனுக்கு பாய்சன் வைக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், இதில் வந்து நம்ம ஜெயிக்கிறது மட்டும்தான் கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டே போயிட்டுருப்பாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது அங்கே அந்த ரெசப்ஷனிஸ்ட் கிட்ட வந்து இந்த மாதிரி நான் வந்து கலந்துக்கணும், என்னோடய பேரை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி பண்ண முடியாது, டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லும்போது, இல்லையே நீங்கள் வந்து சன் செட் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து பண்ணுவீங்கன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் பண்ணலான்னு தான் நான் நினச்சேன், ஆனால் இப்போ எனக்கு மூடு இல்லை, இங்கேருந்து கிளம்படா பொடியா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு அந்த கோல்டு காயின்ஸ் வந்து கையில் வச்சு பலார்னு ஒரு அப்பப்பி, டேய் நீ இப்போ ரெஜிஸ்டர் பண்ணுறா, எனக்கு இப்போ உனக்கு இந்த காசு வந்து உனக்கு வந்து பற்றி இருக்குன்னு நினைக்கிறேன், இப்போ ரெஜிஸ்டர் அவன் வந்துட்டு சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. சிரிச்சிட்டு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு அரகண்டான கிட்ட வந்து நான் வந்து பார்க்கவே இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது, ஏற்கனவே ஒருத்தன் வந்திருக்கான், சரி நான் வந்து இந்த மாதிரி உனக்கு ரெஜிஸ்டர் பண்ண சொல்லி அவன் பேப்பர் எழுதி வந்து இதை கொண்டு போய் அந்த அங்கே இருக்கிற ஒரு ஆட்கள் கேட்டு கூட அவனுக்கு வந்து உன்னோட ரூம் எதுன்னு காட்டுவானுங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து 13th குரூப்னு சொல்ல போகிற ஒரு குரூப்புக்கு தான் வந்து அவனுக்கு வந்து ஹீரோ அனுப்பிச்சி வச்சுருப்பானுங்க. ஹீரோ வந்து அந்த இடத்துக்கு போயிட்டுருப்பார். அப்படி போயிட்டுருக்கும்போது வந்து அவர் வந்துட்டு நீயும் 13ஆம் நம்பர் குரூப் தானே, உன்ன மாதிரியே வந்து இன்னொருத்தன் இங்கே இருக்கிறான், இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கிறான், அவன்லாம் வந்து அந்த என்ன சொல்கிறது அந்த அந்த ரெஜிஸ்டர் பண்ணிகிட்டு இருந்தான்ல கேஸ், அவன் தான் வந்து அந்த காஸ்மோஸுங்கிற காம்படிஷனுமே நடத்துகிறவன், அவன் பேர் தான் வந்து காஸ்மோஸ். ஓகே இப்போ வந்து சாப்டருக்குள்ளே போகலாம். அந்த மாதிரி அவன் வந்துட்டு போயிட்டு இருக்கும்போது வந்து ஹீரோ விட்டு போட்டு போயிடுவாங்க. அவன் வந்துட்டு ஹீரோன்ட்டு என்ன ரூட்டு சொல்லலாம் போகிற பாதிரியை விட்டு நீயே தேடி கண்டுபிடிச்சிக்கிட்டான்னு சொல்லிட்டு அவன் ஹீரோ விட்டு அங்கே போயிடுவாங்க. ஹீரோ வந்துட்டு சுற்றி பாட்டு இருக்கும்போது அங்கே சின்ன சின்ன ரூம் மாதிரி தான் இருக்கும், எப்படி ஒரு ஜெயில் மாதிரி ஒரு அந்த இடத்துல வந்து சின்ன ரூம் தான், சின்ன ஸ்பேஸ் தான். அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து ஸ்ட்ராங்கானவங்கள வீக்கானவங்கள போட்டு அடித்து என்ன சொல்லுவோம் புல்லிங் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஹீரோ வந்துட்டு நினைக்கிறாரு இது வந்து இதுக்காகவே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி வந்து அவங்க ஃபைட்டிங் ஸ்பிரிட்டையும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வந்து கம்மியாகிற மூலமாக வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து இந்த மாதிரி ஃபைட் ஸ்டார்ட் ஆகும், இது மூலம் வந்து நிறைய பார்ட்டிசிபெண்ட்ஸ் வந்து எலிமினேட் ஆவாங்க இது மூலமாகவே. ஏன்னா அந்த இடமே வந்து இந்த மாதிரி டேட்டி ட்ரிக்ஸுக்கு வந்து பேர் போன இடம் தாங்க. ஏற்கனவே இப்போ நீங்கள் மேட்ச் ஸ்டார்ட் ஆகிற நாளைக்கு மேட்ச்னால் இன்றைக்கே வந்து அவனை வந்து நீங்கள் பாய்சன் வச்சு கொள்ளலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் அடுத்த காலில் வந்து அவன் இல்லைன்னா நீங்கள் தான் வின்னர் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி டேட்டி ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுற இடம் தான். ஏன்னா இது வந்து பைரட்டு வந்து நடத்துகிற ஒரு காம்படிஷன் கைஸ். அந்த இடத்துல தான் வந்து இந்த டனேட் அப்படிங்கிற சொல்கிற அந்த ஹெர்மன் ஃபேமிலி ரொம்ப ட்ரெஷர் பண்ணுற ஒரு கிராண்ட் சில்ட்ரன் வந்து அங்கே இருப்பான். அப்புறம் பார்த்தா அந்த இவனும் அங்கே தான் அங்கே சுற்றிக்கிட்டு இருப்பான், அந்த செப்பில் அந்த ஒயிட் ஹேர் செப்பில் இருப்பான்ல அவனும் அங்கே தான் சுற்றிக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு
அப்படி போயிட்டு இருக்கும்போது அவன் பார்த்துட்டு இந்த ரூம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு இல்லை இங்கே தான் ஏற்கனவே இருக்கிறாங்களா உனக்கு கண்ணு தெரியல இங்கேருந்து போடா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு நான் 3 என்றேன் அந்த 3 என்றதுக்குள்ளே நீங்கள் எல்லாம் இங்கேருந்து போயிருங்க இல்லைன்னா உங்கள் எல்லாத்தையுமே நான் வந்து அடித்து கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லியிருப்பாரு கைஸ். அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து 1 2 3 அப்படின்னு எண்ண ஆரம்பிக்கிறாரு. அவன் வந்துட்டு இர்றா நான் பேசிகிட்டு இருக்கேன் என்ன எண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ 3 எண்ணி முடிச்சிருவாரு கைஸ். 3 எண்ணு அடுத்த செகண்டே வந்து அவனுக்கு பவர்ஃபுல்லான ஒரு ஹிட் லேண்ட் ஆகும். அவன் போய் செவுத்து உடச்சிட்டு போய் விழுவான். அப்படி விழுந்தோன்னையுமே இருந்துட்டு எல்லோரும் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஹீரோ வந்து அங்கே இருக்கிற அந்த எல்லாத்தையுமே வந்து அடித்து போட்டிருப்பார். அப்படி அடித்து போட்டு இந்த ரூம் வந்து இனி எனக்கு என்னோடய கண்ட்ரோலுக்கு வரணும், இந்த ரூம் இனி எனக்கு தான், நீ யாருமே வந்து என்னோடய ரூம்குள்ளே வரக்கூடாது, என்ன புரியுதா அப்படின்னு சொல்லும்போது எல்லோரும் இருந்துட்டு சிரிச்சுக்கிட்டு அந்த குரூப்பே வந்து ஹீரோவை வந்து அட்டாக் பண்ண வருங்க. அந்த அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து ஒரு மாதிரி கிரேசியானவங்க தான் இந்த மாதிரி அட்டாக் பண்ண. அப்புறம் ஹீரோ வந்து கொஞ்சம் கூட கண்ணு காட்டாமல் எல்லாத்தையுமே வந்து வெட்டி எல்லாத்தையுமே கொன்றுவார் கைஸ். அப்படி கொன்னோன்னே இருந்துட்டு ஹீரோ வந்துட்டு நான் நினச்சதோடமே வந்து அந்த ஹீரோ வந்து அந்த ஃபஸ்ட்டு அந்த கேசல் ஐஸ் கேசலுக்கு கீழே இருக்கிற ஒரு இடத்த போட்டு தள்ளுறக்கு போயிருப்பார் கைஸ். அங்கே இருக்கிற ஒரு ஆளை அது வந்து ஒரு லாலஸ் சிட்டி மாதிரி அங்கே கிரிமினல்ஸ்லாம் கேதர் ஆகிற மாதிரி அதை விட இங்கே ரொம்ப மோசமாக்குறானுங்க. ஏன்னா அவனுக்கு வந்து ஒரு ஃபியர் இல்லை. அவனுக்கு வந்து ஹீரோ அடிச்சுட்டு அவனுக்கு ஆப்போசிட்டில் வந்து இன்னும் வந்து ஃபைட் பண்ணுறதுக்கு தான் ரெடியாக நின்றுட்டுருப்பானுங்க நிறைய பேர். ஹீரோன்ட்டு நினச்சிட்டே இருப்பார் கைஸ். இப்போ அதோடய வந்து எல்லாத்தையுமே வந்து ஹீரோ போட்டு தள்ளிடுவார். இப்போ அடுத்த சீனில் வந்து அந்த அங்கே இருக்கிற வேலை செய்கிற ஒரு வார்டன் மாதிரி இருந்துட்டு நீ எதுக்கு இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு தரலாம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு நான் வந்து இதை ப்ரிகாஷனாக நீங்கள் வந்து எடுத்துக்கங்க, இந்த மாதிரி தான் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணலாமே உங்களுக்கு தான் தெரியும் போது நீ சொன்ன மாதிரி கேப்டன் சொன்ன மாதிரி நீ ரொம்ப அரகண்ட் கிட்ட தான், சரி வா வெளியில் வா, இந்த மாதிரி போட்டி ஸ்டார்ட் ஆக போகுது நீ வந்து அதை பாரு அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து வெளியில் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இப்படி வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது தான் வந்து எல்லோரும் வந்து அதுக்கு அந்த பீப்புள்ஸ் எல்லாம் கேதர் இந்த மாதிரி 13ஆம் நம்பர் ஃபேக்ஷன் அந்த குரூப்லேருந்து எல்லாத்தையுமே வந்து யாரோ போட்டு தள்ளிட்டாங்களாமாப்பா, பாதி பேர் வந்து இறந்து கிடக்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்துட்டு யாருன்னு அப்படியே பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது என்ன ஒரு காசிப் மாதிரி போயிட்டுருக்கோம். அதில் ஒருத்தர் வந்துட்டு இந்த மாதிரி அதில் வந்து ரன் சேனலில் சேர்ந்த யாரோ தான் போடுத்தலாம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு பேசிகிட்டு இருப்பானு. ஹீரோ அதை கேட்டு ஒரு கிஸ் ஏன்னா ரன் சேனலில் இது எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஹீரோ நினச்சிட்டு பாரு. இதோடய வந்து இந்த பார்ட் 33 முடியுது கைஸ். வெல் கைஸ், நெக்ஸ்ட் பார்ட்டில் மீட் பண்ணலாம். லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். பை கைஸ்.